வேணாம் ஃப்ரெண்டு, காலையில கூட்டு வந்தானுங்க ஃப்ரெண்டு. இது வரைக்கும் ஒரு டிஃபன் கூட வாங்கி தரல. நீ ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்க ஃப்ரெண்டு. நான் உன்னை எதுவுமே சொல்ல ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு? சரி வா, சாரி ஃப்ரெண்டு. டீலாம் ஒரு மேட்டரா ஃப்ரெண்டு? வா. ஆமா ஃப்ரெண்டு, ஏன் நிறுத்த வந்தீங்க? நிறுத்தினா காசு தருவாங்க ஃப்ரெண்டு. அந்த காசை வச்சு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் சேல் எடுத்து கொடுப்பேன். இதுதான் லவ். இது அவன் செஞ்சா தப்பா? சரி விடுங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஆமா ஃப்ரெண்டு, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? அது ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ண ஃப்ரெண்டு. அவன் படிப்புல ரொம்ப ஒஸ்தி, செட் ஆகல. அவன் டீச்சரை லவ் பண்ணா ஃப்ரெண்டு. ஆமா, நீங்க யாராவது லவ் பண்ணிக்கிறீங்களா? ஆமா ஃப்ரெண்டு, ஒரு ராட்சசி கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன். அவதான் ராட்சசி. ஹலோ, பிஸியா இருக்கியா? இல்ல சொப்னா, சொல்லு. நம்ம லவ் பண்ணதுக்கு ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரீட் கேக்குறாங்க. அதனால நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து ட்ரீட் கொடுக்கலாம். நாளைக்கா? இல்ல இல்ல, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ வர, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சொப்னா, நாளைக்கு ஈவினிங் 5 o'clock. பாய். வசந்த், எனக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. நான் லவ் பண்ணுவேன், அதுவும் உன்னையே லவ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ரொம்ப லேசி, டைமுக்கு எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனால் உன் கூட லவ் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ வசந்த். சொல்லுமா. எங்கப்பா இருக்க? கிளம்பிட்டேமா, ரமேஷ் கூட தான் இருக்கேன். கேட்டதா சொல்றாங்க. அம்மா, சாப்பிடாட்டி மயக்கம் போட்டுலாம் விட மாட்டேன். நீ கவலைப்படாம தூங்கு. ஓகே, சரி. ஹலோ ஆண்டி, நான் ஸ்வப்னா பேசுறேன். வசந்த் போய் சொல்றான், என் கூட தான் இருக்கான். பாவி, நல்லா சாப்பிட்டு சாப்பிடலங்கிறான். வீட்டுக்கு வந்தா சாப்பாடு கொடுக்காது. அறிவு இருக்கா உனக்கு? இப்போ எதுக்கு ஃபோன் வாங்கி அம்மா கிட்ட பேசின? வசந்த், நீ எதுக்கு ஃபோன் கட் பண்ண? ஏன் அம்மா கிட்ட சாப்பிடல, ரமேஷ் கூட இருக்கேன்னு போய் சொன்ன? அது Hi Sapna. Nice choice Sapna. Made for each other. Okay, carry on. நீ பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சுப்னா. நான் ஃபோன் வாங்கி பேசினது தப்பு தான். சாரி. போதுமா? நீ ஏன் போய் சொன்ன? சரி விடு சுப்னா. ஏன் உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலையா? அதெல்லாம் இல்ல சுப்னா. Then what's the problem? உனக்கு சொல்ல பிடிக்கலையா? Will you stop it? உன்னை பிடிச்சதுனால தான் வந்தேன். இன்னைக்கு எங்க அப்பா இறந்த நாள், அவரை என் கையால எரிச்ச நாள். நீ பார்ட்டி கூப்பிட்டதும் வந்து நிக்கிறனா, அது உன் மேல வச்சிருக்க லவ் தாண்டி காரணம். இந்த ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்கு வசந்த்னு சொன்னல, அந்த சந்தோஷத்தை தரதாண்டி வந்தேன். அம்மா கிட்ட போய் சொன்னேன், வருஷம் விரதம் இருப்பேன். இன்னைக்கு ஏன் தியாகம் பண்ணணும்? இதை நேத்தே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. லவ் பண்ணா மத்தவங்களுக்காக மாத்திக்காத வசந்த். நீயா இரு. நீயும் நானும் ஒன்னாயிட்டா வாழ்க்கையில எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அம்மாயும் ஏமாத்திட்டு என்னையும் கில்ட்டி ஆக்கிட்டு, ச்சே, என்னத்துக்கு இதெல்லாம்? Let's all cheer up. Hey 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 hey. வசந்த் ப்ளீஸ், உனக்கு புரியல சொப்னா. நீ எனக்கு எதுவும் புரிய வைக்க வேண்டாம். கிளம்பலாமா? நாளைக்கு பார்க்கலாம். பாய். சொப்னா, ஒரு ஸ்மால் கிஃப்ட். மறுபடியும் கிஃப்டா? நாளைக்கு என் பர்த்டே. 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடணும்னு தோணுச்சு, அதான். நம்ம என்ன சின்ன குழந்தைங்கள ஒரே கலர்ல ட்ரெஸ் போடுறதுக்கு? சரி, அதை கூட பார்ப்போம். சாரி, எனக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் பிடிக்காது. ஐ ஒன்லி லைக் டு வேர் பிளாக் அண்ட் ப்ரௌன். இது ஓல்ட் ஃபேஷன் வேற. ஓகே, குட் நைட், பாய். ஒரு நிமிஷம், உன்னை என்னால் புரிஞ்சுக்க முடியல சொப்னா. எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நாய்க்குட்டி பிடிக்காது, ப்ளூ ட்ரெஸ் பிடிக்காது, அவ்வளோ ஏன் எங்கள் அப்பா செத்த அன்னைக்கு உன் கூட சேர்ந்து சாப்பிட்டா அது உனக்கு பெருசாக தெரியல. என்ன செய்யணும், என்ன செஞ்சால் பிடிக்கும், எதையுமே விட்டு கொடுத்து வாழ தெரியாதா? என்னால் இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது. நீ சொல்கிற மாதிரி நீயாவே இரு.
அப்படியே இருந்தேன்னா உன் லைஃப்ல நீ மட்டும்தான் இருப்ப, நான் இருக்க மாட்டேன். குட் பை. மேடம் மேடம் டேய் விட்றா, யாருக்கு தான் சண்டை வரல? 2 நாள் பேசாதெல்லாம் ஒரு மேட்ரா? இன்னைக்கு நைட் கரெக்டாக 12 மணிக்கு ஃபோன் பண்ண போறா. நாளைக்கு உங்கள் ப்ராப்ளம்லாம் மறந்து ஜாலியாக ஊர் சுத்த போறீங்க பாரு. நடக்குமாடா இதெல்லாம்? டேய் கண்டிப்பாடா, நம்ம பசங்களெல்லாம் 12 காலுக்கு மேலே தான் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிறேன். இதோ இன்னும் 5 நிமிஷம் தான் ஆகுது, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவா பாரு. என்னடா அவன்? மச்சி, என் மொபைல் நம்பர் போடு, நெட்வொர்க் பிஸியாக இருக்கான்னு பார்ப்போம். வருதா? நெட்வொர்க் இருக்குடா. டேய் அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ, அவங்க அப்பா பக்கத்துல இருந்தாலும் இருக்கலாம். நீ ஏன்டா அப்செட் ஆகுற? வா வந்து கேட்க விட்டு வா. டேய் பங்களாக்காவது வெட்டுறா, அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான். சீக்கிரம் வாடா. சொன்னா கேட்க மாட்டானே அவன். வாடா இந்தா, கமான் வெட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Vasan. Happy birthday to you. டேய் பாரக்கா பட்டி இந்த திருத்துறா. ஓட்டனா. ஹலோ மச்சான், ஹாப்பி பர்த்டேடா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூடா, தேங்க்யூ வெரி மச். இவனா? அவ இல்லடா. சரி அதுக்கு ஏன்? டேய் 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 என்னடா ஆச்சு இவன் இப்படி பண்றான்? ஹலோ, நண்பா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. ஹலோ, ஹாய் வசந்த், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்டா குமார். வசந்த் ஏன்டா? ப்ளீஸ்டா, என்னை எதுவும் சமாதானப்படுத்த வேண்டாம். அவளுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு என் பர்த்டேன்னு. ஒரு ஃபோன் சரி வேண்டாம், ஒரு எஸ்எம்எஸ் ஆல் பண்ணிருக்கலாம்ல. சரிடா, ஒருவேளை லைன் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். பண்ணுவாடா. எப்போடா? எப்போ? டேய், லவ்வரோட பிறந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. ஆனா அவளோட வாழ்த்துக்காக காத்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லடா. ஷீ இஸ் அ ப்ராப்ளம்டா. ராமானுஜமே வந்தாலும் சொல்யூஷன் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம். டேய் தேவையில்லாம நீயே ஏதோ கற்பனை பண்ணிக்காதடா. உன் ஜெஸ்ஸி மாதிரி இல்லடா அவ. சரிடா, எதுக்குடா பர்த்டே அதுமா அழுகுற? கூல். டேய் சத்தியமா பழி வாங்கணும்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணலடா. ஃபோன் ட்ரை பண்ணியிருப்பாளோன்னு ஒரு நம்பிக்கையில தூங்கலாம் தான். ஹலோ. ஹாய், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இதுக்கு முன்னாடி ஃபோன் ட்ரை பண்ணியா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்லை, சார்ஜில் போட்டிருந்தேன் அதான். இன்னைக்கு நான் லீவ் போட்டிருக்கேனே. ம். என்ன எப்படி லீவ் கிடைச்சதுன்னு கேட்க மாட்டியா? எப்படி? உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நேத்தே ஓவர் டைம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 11:30 ஆயிடுச்சுடா. வந்ததும் செம்ம தூக்கம். அதான் ரெடி ஆன உடனே உனக்கு கால் பண்றேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் நான் என்ன கதையா சொல்றேன்? சரி, இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போற சொல்லுப்பா. அம்மா மாரியம்மா, இதான் எல்லாரையும் காப்பாற்றணும். வா சொப்னா. வசந்த், இந்த கோயிலுக்கா வந்திருக்கோம்? ஆமாம் சொப்னா, என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அம்மாவும் நானும் இங்கே தான் வருவோம்.
நீ கிடைக்கணும்னு கூட நிறைய தடவை வேண்டியிருக்கேன். செம்ம ராசியான கோவில், நல்லா வேண்டிக்கோ, பலிச்சிரும். வா வா வா, வந்து கியூல நில்லு. இல்லை, உனக்கே தெரியும் எனக்கு லீவ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. அவ்வளோ கஷ்டப்பட்டு லீவ் போட்டிருக்கேன். இந்த கோயில் போயிட்டு வரதுக்குள்ளே 3 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வேற போகணும்டா. ஸோ நீ நம்ம காதல் மட்டும் இருக்கிற ஒரு தனிமையான இடத்துக்கு போகலாமா? அப்போ கோவில் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. சிரிச்சது போதும். சொல்லு, என்ன ஆர்டர் பண்ணலாம்? உன் இஷ்டம், நீ ஏன் ஆர்டர் பண்ண? ஐயோ, அப்புறம் சுதந்திரம் எனது பிறப்பு உரிமைன்னு திலகர் மாதிரி பேசுவேன். நீயே சொல்லு. திஸ் இஸ் யோர் டே, யோர் விஷ். ஓகே. ஹலோ. ஹலோ சொப்னா, எஸ். இமிடியேட்டா ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துருங்க. 2 நாள் பன்னீர் பட்டர் ஆக்சுவலி மசாலா. நான் இன்னைக்கு லீவு. இல்லங்க எம்டிஸ் ஆர்டர், நீங்க கட்டாயம் வரணும். ஒரு சின்ன மீட்டிங் தான், முடிச்சிட்டு கிளம்பிடுங்க. பட் சார். நோ சொப்னா, யூ மஸ்ட் கம். சரி, நான் வரேன். சார். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஓகே சார். மழை வேற வர்ற மாதிரி இருக்குல்ல? ஆ. மெனு ஆர்டர் பண்ணியாச்சு. சாப்பிட்றோம். சாப்பிட்டு நேராக திருவன்மீர் பீச் போகிறோம். நீ கேட்ட மாதிரி